லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசையுடையவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு இதை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார். சில பாவங்களை மிகவும் தீவிரமானதாக எடுத்துக்கொள்ளும் நாம் பொருளாசையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். கொலை, கொள்ளை, விபச்சாரம் போன்ற பாவங்களில் விழாமல் இருப்பதையே நம்மில் அநேகர் தங்களின் மாபெரும் வெற்றியாக எடுத்துக்கொள்கின்றனர். அதே வேளையில் பண ஆசையும் பொருளாசையும் தங்களின் வாழ்க்கையை மேலாண்மை செய்வதை அவர்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. அதன் விளைவு பொருளாசையானது நம்மை தேவனை சார்ந்து வாழவிடாது. அது மாத்திரமல்ல, அது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்துவிடும். அதனால்தான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, பணத்தையும் பொருளையும் முக்கியமாக எண்ணாமல் தேவ உறவையே நாம் பெரிதாக எண்ண வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்வார். ஆம், தேவனுடைய நோக்கங்களுக்கு உரிய நேரமும் கனமும் கொடுத்தால் நமக்கு தேவையானதை தேவனே பார்த்து கொள்வார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.